பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசு 2026 கல்வி சிறப்பு நிதி திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளது. இது கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்ட பட்ஜெட் நிதியுடன் தொடர்புடையதாக அல்லாமல் பிரதமரின் சிறப்பு நிதியில் இருந்து வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பள்ளிகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியும் சீன பள்ளிகளுக்கு 80 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் பள்ளிகளுக்கு 30 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது 20 மில்லியன் ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு தலா 150 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்திற்கு மொத்தம் 800 மில்லியனை மடானி அரசு ஒதுக்கி இருப்பதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது இன்று காலை தேசிய இருதய கழகமான IJN மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆகியோர் அவரது உடல்நலம் விரைவில் சீராக பெற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளனர். அசீசாவும் தாமும் அவர்களின் உடல்நலம் மேம்பட்டு விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறோம், இன்ஷா அல்லாஹ் என அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் மகாதீரின் உதவியாளர் சுஃபி யூசுப் மகாதீர் வீட்டில் தவறி விழுந்த சம்பவத்திற்கு பின்னர் சுய நினைவுடன் இருந்ததாகவும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் IJNக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார். மகாதீர் தனது வீட்டில் பால்கனியில் இருந்து ஹாலுக்கு செல்லும் போது தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. 100 வயதான டாக்டர் மகாதீர் இதற்கு முன்பும் பல முறை IJN மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி புத்ராஜயாவில் நடைபெற்ற அவரது 100வது பிறந்த நாள் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் ஹஸ்மா அலியின் 99வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் பிக்னிக் நிகழ்வில் கலந்து கொண்ட போது உடல் சோர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் IJNக்கு அனுமதிக்கப்பட்டார். அந்நிகழ்வில் சைக்கிள் ஓட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்ட பின்னர் அவர் நிகழ்ச்சியை முன்கூட்டியே விட்டுவிட்டு வெளியேறினார். பின்னர் உடல்நல கண்காணிப்புக்காக IJNல் அனுமதிக்கப்பட்ட அவர் அதே நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அரசு நிலத்தை அபகரித்திருக்கும் நபர்களுக்கு எதிராக மாநில அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டதஸ்ரீ அமருதீன் ஷாரி தெரிவித்துள்ளார். அரசு நிலங்களை அபகரித்தல், சட்டவிரோதமாக கழிவுகளை பொது இடங்களில் கசிய விடுதல், பொது இடங்களை ஆக்கிரமித்தல் என ஸ்லாங்கூர் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்படியான இந்த 3 நடவடிக்கைகளுக்கு எதிராக மாவட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை 9 மாவட்ட அதிகாரிகள் உடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் இதுகுறித்து தாம் விளக்கம் கேட்டதாகவும், சமரசம் இல்லாமல் அரசு நிலங்களை அபகரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெரும் புள்ளியாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க வேண்டாம் என்று டதஸ்ரீ அமருதீன் ஷாரி தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மக்கள் இந்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவதையும் பேரிடர்களுக்கு இந்த 3 நடவடிக்கைகளும் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் ஸ்லாங்கூர் அரசு கருதுவதால் இனியும் தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளின் சோதனை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் டதஸ்ரீ அமருதீன் ஷாரி கேட்டுக்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தோனேசிய பெண் ஒருவரும் ஒரு தோட்ட தொழிலாளரும் தாவா உயர்நீதிமன்றத்தில் இன்று குற்றமற்றவர்கள் என்று முறையிட்டனர். சூரியானி ஆண்டனி எனும் 46 வயது பெண் மற்றும் அவருடைய நாட்டைச் சேர்ந்த டிமாஸ் ஹாடி நூர் கோலிக் எனும் 36 வயது நபர் இருவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீதிபதி ஸ்டீவ் ரெடிகோஸ் முன்னிலையில் தனித்தனியாக வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தங்களது முறையீடுகளை பதிவு செய்தனர். அவர்கள் சூரியானியின் கணவரான 53 வயது லிம் சி யோங் என்பவரை கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அதிகாலை 4:10 மணியளவில் லகாடத்தோவில் உள்ள POIC சாலையில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது குற்றம் சட்ட பிரிவு 302 பிரிவு 34உடன் இணைந்து குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிறம்படி தண்டனை விதிக்கப்படலாம். வழக்கறிஞர் நியமனத்திற்கான தேதி ஜனவரி 23ஆம் தேதி நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. முன் விசாரணை, வழக்கு மேலாண்மை மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதற்கான நாள் பிப்ரவரி 27ஆம் தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது.
தொழில்துறை பயிற்சியை வலுப்படுத்தி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசால் செயல்படுத்தப்படும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பணியமர்த்தல் பொருத்த நிதியுதவி திட்டமான லைக்ஸ் திட்டத்தின் மூலம் மொத்தம் 25,000 பயிற்சியாளர்கள் பயன்பெற உள்ளதாக மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். லைக்ஸ் திட்டத்திற்கான அனுமதி செயல்முறை முன்பு இருந்த 90 வேலை நாட்களில் இருந்து 14 வேலை நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தகுதி பெறும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 2,000 ரிங்கிட் முன்பணம் வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் டேலண்ட் கார்ப்பரேஷன் மலேசியா பெர்காட் மூலம் செலுத்தி கோரிக்கை முன்வைத்தல் எனப்படும் பே அண்ட் கிளைம் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாகவும் 2024 ஆண்டில் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2,000 ரிங்கிட் தொகை மார்ச் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். டேலண்ட் காப் நிர்ணயித்துள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 14 வேலை நாட்களுக்குள் அந்த தொகையை நிறுவனங்கள் பெறலாம். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பயிற்சியாளர்கள் தங்களை பயிற்றுவித்து திறன்களை மேம்படுத்தி வேலை வாய்ப்புக்கு தயாராக இது மிகச்சிறந்த வாய்ப்பாகும் என்றும் அவர் இன்று டேலண்ட் காப் தலைமையகத்திற்கு மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். யூனிசா பல்கலைக்கழக மாணவியின் வாகனத்தை மற்றொரு வாகனம் மோதி கொடூரமான விபத்தை ஏற்படுத்தியதில் 25 வயது பல்கலைக்கழக மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோலத்திரங்கானுவில் உள்ள ஜலான் புக்கிட் கச்சில் சாலையின் சமிக்ஷை விளக்கில் நின்று கொண்டிருந்த புரோடுவா விவா வாகனம் சாலையை கடக்கும் போது எதிரில் வந்த ஹோண்டா ஜாஸ் வாகனத்தின் மீது மோதியது. விபத்து நிகழ்ந்த போது புரோடுவா விவா வாகனத்தின் பின்னால் போக்குவரத்து துறையின் அமலாக்க அதிகாரிகளின் ரோந்து வாகனமும் இருந்ததால் விபத்து நிகழ்ந்ததும் வாகனத்தில் சிக்கியிருந்த 32 வயது ஆடவரை அவர்கள் உடனடியாக மீட்டனர். புரோடுவா வீவா வாகனத்தில் இருந்த 25 வயது ஷக்கிரா என்னும் யூனிசா பல்கலைக்கழக மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். பிற்பகல் 1:39 மணிக்கு நிகழ்ந்த இந்த விபத்தில் 32 வயது வாகனம் ஓட்டி கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்திய நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் 32 வயது வாகனம் ஓட்டி கைது செய்யப்படுவார் என்று அஸ்லி முகமது நூர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் முன்னாள் தலைவர் தன்சே மொஹிதீன் யாசின் மற்றும் பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு சம்சூரி கூட்டணியின் அடுத்த தலைவராக உருவெடுக்கலாம் என்ற ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த சந்திப்பை சுட்டிக்காட்டும் படங்களை பாச்சோக் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஷாஹிர் சே சுலைமான் தமது முகநூல் பதிவில் பகிர்ந்துள்ளார். இந்த முன்னேற்றம் திரங்கானு முதலமைச்சருமான அமர் சம்சூரிக்கு கூட்டணியின் தலைமை உரிமையை ஒப்படைக்கும் முயற்சிகள் நடைபெறலாம் என்ற பேச்சுகளை தூண்டியுள்ளது. இதற்கு முன்னர் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து முஹிதீன் யாசின் விலகியதை தொடர்ந்து அந்த கூட்டணி பாஸ் கட்சி முன்னணியில் செயல்படும் என பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவிக்கான வேட்பாளர்கள் குறித்து விவாதிக்க இந்த வாரம் ஒரு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அதில் பெர்சாத்து கட்சியின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவியை பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஷம்சூரி முக்தார் ஏற்க உள்ளார் என்ற ஊகங்களை அக்கூட்டணியின் உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் மறுத்துள்ளார். இது வெறும் வதந்தி மட்டுமே என்று அவர் தெரிவித்தார். பரிகாத்தானுக்கு புதிய தலைவர் யார் என்பதை குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பாஸ் கட்சியின் துணை தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டமும் இதுவரை நடைபெறவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இது வெறும் வதந்திதான் என்று தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் தலைமையிலான எந்த ஒரு முடிவும் கூட்டணிக்குள் அதிகாரப்பூர்வ ஆலோசனைகள் நடத்தப்பட்ட பின்னரே எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பரிகாத்தானின் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மற்றும் டாக்டர் ஷாம் என ஆதரவாளர்களால் அழைக்கப்படும் அமாட் ஷம்சூரி ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பை காட்டும் சமூக வலைதள பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறினார். அந்த பதிவு சம்சூரி பரிகாத்தான் நேஷனலின் அடுத்த தலைவராக உருவெடுக்கலாம் என்ற வதந்தியை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.